நம்ம எதையாவது ஒன்று பெற்றுக்கொள்ளணும். இந்த 5வது மாதத்தின் முதல் வாரத்தில் நிற்கிறோம். ஆண்டவர்கிட்ட எதையாவது வாங்கணும், ஆண்டவர்கிட்ட எதையாவது பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. உடாபாலா ஹத்துடா தரபாலவா சந்தனா. தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை நம்மளை மூடட்டும். ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவாராக, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நடத்துவாராக. அதரக துடாதரா அதரமனமா சந்தனாதரா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. மனுஷ சத்தத்தை அல்ல, தெய்வ சத்தத்தை என் காது கேட்கணும். மனுஷ சத்தத்தை அல்ல, தெய்வ சத்தத்தை என் காதுகள் கேட்கணும். ஆண்டவர் கிருபை தருவீராக, ஆண்டவர் உதவி செய்வீராக. தேவ பிரசன்னம் எங்க நடுவில் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவர் எங்களோடு பேசணும், உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவில் வெளிப்படணும். கிரியை உண்டாகட்டும். இயேசுவின் மூல ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். திரும்ப வாசிங்க பார்க்கலாம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பைபிளில் முன்மாறி பின்மாறி என்கிற 2 வார்த்தை மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இங்கே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கடைசி காலங்களை குறித்து சகரியா சொல்லும்போது சொல்லுகிறார், பின்மாறி காலத்து மழையை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா பின்மாறி மழை வரும்போ அவர் மின்னல்களை அனுப்புவாராம். பின்மாறி மழை வரும்போ மின்னல்கள் உண்டாகுமா. முன்மாறி மழையில மின்னல் இல்லை, ஆனா பின்மாறி மழையில கர்த்தர் எதை அனுப்புகிறார்? மின்னல்களை அனுப்புகிறார். மின்னல் மட்டும் அல்ல, அவரவர் வயலில் பயிர் உண்டாகும்படி, அவரவர் வயலில் பயிர் உண்டாகும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பயிர்கள் ஏற்கனவே விதைக்கப்பட்டவைகள். இந்த பயிர்கள் ஏற்கனவே அந்த வயலில் விதைக்கப்பட்டவைகள். விதைக்கப்பட்ட விதைகள் வளரல, விதைக்கப்பட்ட விதைகள் மக்கி போயிற்று, விதைக்கப்பட்ட விதைகள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கல. ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? விதைக்கப்படும் போது பெய்ய வேண்டிய மழை முன்மாறி மழையாக்கும். ஏன்னா விதைப்புக்கு முன்ன பெய்யக்கூடிய மழை முன்மாறி மழை, அறுப்புக்கு முன்னால பெய்ய வேண்டிய மழை பின்மாறி மழை. அறுப்புக்கு முன்னால பெய்ய வேண்டிய மழை பின்மாறி மழை. ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா முன்மாறி காலத்து மழையில பெய்யாத, முன்மாறி காலத்து மழையில் முளைக்காத அநேக விதைகள் உண்டு, அநேக தானியங்கள் உண்டு, பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை பார்க்காத அநேக சூழ்நிலைகள் உண்டு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அது போகட்டும், நீ பின்மாறி காலத்து மழைக்காய் ஜெபம் பண்ணு. ஆனா பின்மாறி காலத்து மழை அறுவடை நாட்களில் அல்லவா வர வேண்டும், அறுவடை நாட்களில் அல்லவா வெளிப்பட வேண்டும். ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல, உன் வயலில் பயிர் உண்டாகும்படி, உன் வயலில் மாற்றம் உண்டாகும்படி, உன் வீட்டுக்குள்ள மாற்றம் உண்டாகும்படி ஒரு பின்மாறி காலத்து மழையை வேண்டிக்கோ. ஆண்டவர் மின்னலை அனுப்புவா, ஆண்டவர் மின்னலை கட்டளையிடுவா. ஏன்னா இந்த மின்னல்கள் வரும்போ வயல்களுக்குள்ள இருக்கிற தானியங்கள் பயிர் ஆகும்படி, வளரும்படி கர்த்தர் ஏதோ ஒரு மாற்றத்தை அவர் விளைய பண்ணுகிறார். இந்த கால வேளையில
இந்த 5வது மாதத்துல நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு ஜெபம், என் வீட்டுக்குள்ள என் சபைக்குள்ள ஒரு பின்மாறி காலத்து மழை வேணும். ஏன்னா பின்மாறி கால மழை வரும்போ அங்க மின்னல் வரும். மின்னல் வரும்போ ஆமை என்னுடைய வாழ்வில் ஆமை விதை ஆமை ஆமை உருவாகாத விதைகள் எல்லாம், முளைக்காத விதைகள் எல்லாத்தையும் அவர் முளைக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று. சொல்லுங்க, விதையானது. சொல்லுங்க, விதையானது மண் கட்டிகளுக்கு கீழே என்ன செஞ்சிட்டான்? மக்கி போயிற்று. ஏன்னா மழை இல்லை. விதைச்ச விதை மண்ணுக்குள்ள மறைஞ்சு கிடக்குது. விதைச்ச விதை மண்ணினால மூடப்பட்டு கிடக்குது. விதைச்ச விதை விதைப்புக்கு ஏற்ற பலனை கொடாதபடி அது மக்கி போயிற்று. இப்போ மக்கி போன இந்த விதை உள்ள இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபையை பார்த்து 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை பாருங்க. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூருங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறிய கொடுத்து உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவா. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? விதையெல்லாம் மக்கி போயிற்று. விதைச்ச விதை வளரல. விதைச்ச விதை பலன் கொடுக்கல. கண்ணீரோடு விதைச்சோம், அழுகையோடு விதைச்சோம், காலையில விதைச்சோம், மாலையில விதைச்சோம். விதைச்ச விதையெல்லாம் மக்கி போனதுனால ஒரு கட்டத்தில் விதைக்கிறவன் சோர்ந்து போனான். விதைக்கிறவன் தடுமாற ஆரம்பித்தான். ஏன்னா விதைச்ச விதை வளரலையே. ஒரு விவசாயி அவன் பாடுபட்டு விதைக்கிறான். பாடுபட்டு விதைச்ச விதைக்கு ஏற்ற விளைச்சல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதை வளரலைன்னா அவன் நிலையை யோசித்து பாருங்க. அதனாலதான் அநேக விவசாயிகள் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறான். ஏன்னா அவன் பாடுபட்ட பாடுக்கு ஏற்ற பலன் இல்லை. இந்த 5வது மாதத்தில் ஒருவேளை விதைச்சு சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது விதையை சுமக்க விருப்பம் இல்லாம போயிருக்கலாம். நான் விதைச்சு என்ன பிரயோஜனம்? நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எந்த மாற்றத்தையும் என்னால பார்க்க முடியல நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு மலைக்காக ஜெபம் பண்ணணும். என்ன மலை தெரியுமா? பின்மாறி காலத்து மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து மலைக்காக ஜெபம் பண்ணு சொன்னார். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய மின்னலை அனுப்புவா, அதோட கூட மலை அனுப்புவா. இந்த கால வேளையில உங்க கரம் உயர்த்தி ஒரு விஷயம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள ஒரு பின்மாறி மழை வேணும். என் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு பின்மாறி மழை வேணும். என் ஜீவியத்தில் ஒரு பின்மாறி மழை வேணும். எங்க சபையில் ஒரு பின்மாறி மழை வேணும். எங்க ஊழியத்தில் ஒரு பின்மாறி மழை வேணும். எங்க தேசத்தில் ஒரு பின்மாறி மழை வேணும். விதையெல்லாம் மக்கி போயிற்று. விதையெல்லாம் விழுந்து போயிற்று. விதையெல்லாம் வளராமல் தீந்து போயிற்று. ஆண்டவரே, ஒரு பின்மாறி காலத்து மழையை நீர் தரணும், நீர் தரணும். எத்தனை பேர் இந்த காலவேளை ஜெபம் பண்றீங்க? என் வீட்டுக்குள்ள ஒரு பின்மாறி மழை வரட்டும்பா, ஒரு பின்மாறி மழை வரட்டும். நான் ஜெபம் பண்ணேன், ஆனா விதை வளரல. நான் ஜெபம் பண்ணேன், என் விதைய ஆமை பட்சிகள் பட்சித்து போட்டது. இந்த காலவேளையில ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு பின்மாறி மழையை ஆண்டவர் கட்டளை இடுவாராக, கட்டளை இடுவாராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு பின்மாறி மழையை ஆண்டவர் கட்டளை இடுவாராக. நல்ல கரம் தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம். விதைத்தவனுக்கு ஒரு மலை உண்டு, விதைக்கிறவனுக்கு ஒரு மலை உண்டு. என் விதை சாவதில்லை, என் விதை மரிப்பதில்லை. விதைக்கிறவன் சோர்ந்து போகலாம், விதை சாவதில்லை. அவர் பின்மாறி காலத்து மழையை வருஷிக்க பண்ணுவாராக. Oh Jesus, hallelujah. பின்மாறி காலத்து மழையை அவர் கட்டளையிடுவாராக, கட்டளையிடுவாராக. hallelujah. நம்ம இந்த மாசம் முழுக்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, பின்மாறி மழையை கட்டளையிடணும் ஆண்டவரே. பின்மாறி மழையை வீட்டுக்கு வேணும் ஆண்டவரே. ஏன்னா என் வயலில் தானியம் முளைக்கணும்,
என் வயலில் தானியம் முளைச்சு வரணும். அந்த வார்த்தை அப்படிதான் இருக்குது. அவரவர் வயலில் பயிருண்டாக, அவரவர் வயலில் பயிருண்டாக. முன்மாறி காலத்து மழையை போல பூமி எங்கும் பெய்கிற மழை அல்ல, கேட்கிறவனுக்காய் பெய்கிற மழை, வாஞ்சிக்கிறவனுக்காய் பெய்கிற மழை, பிரயாசப்படுகிறவனுக்காய் பெய்கிற மழை. பின்மாறி காலத்து மழை, முன்மாறி மழை எல்லாரும் மேலையும் வீசப்பட்டது. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் கிருபை, அது எல்லாரும் மேலையும். ஆனா பின்மாறி காலத்து மழை வாஞ்சிக்கிறவன் மேல, ஏங்குகிறவன் மேல. எந்த சபை ஏங்குதோ, எந்த குடும்பம் ஏங்குதோ, யார் ஏங்குறானோ அவன் வயலில் அவர் பின்மாறி காலத்து மழையை அவர் கட்டளையிடுவார், கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சொல்றாரு, கட்டளை ஜெபம் பண்ணுங்க, நான் பயிருண்டாகும்படி மழையை கட்டளையிடுவேன்னு சொன்னார். இதில் அந்த மின்னல்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தர் எதை அனுப்புவாரா? மின்னலை உண்டாக்குவா. வேதத்திலிருந்து ஒரு 3 பகுதியை தியானிக்க போகிறோம். இந்த மின்னல்கள் என்ன செய்யும்? இதனுடைய நோக்கம் என்ன? இந்த மின்னலை கர்த்தர் ஏன் அனுப்பணும்? இதை குறித்து சில விஷயங்களை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபைகளையும் அனுகூலங்களையும் கர்த்தர் வருஷிக்க பண்ணுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. மின்னலை குறித்து ஒரு 3 காரியங்கள். முதலாவது இந்த மின்னல் மொத பைபிளில் எங்க ஆரம்பித்தது அப்படின்னா, வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் மோசேட்ட ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், சீனாய் மலையில் வைத்து, மோசே நான் ஜனங்களை சந்திக்க போகிறேன், நான் ஜனங்களோட பேச போகிறேன், இந்த ஒட்டுமொத்த ஜனத்திற்கும் நான் தெய்வங்கிறத காட்ட போறேன்னு சொல்லி மோசேட்ட சொன்னார். அதனால 3 நாளைக்கு ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, நான் 3ஆவது நாள் சீனாய் மலையில இறங்கி வருவேன்னு கர்த்தர் சொன்னார். சொன்னபடியே மோசே 3 நாள் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார். வஸ்திரங்களை தோய்த்தார்கள், தங்களை சுத்தப்படுத்தி கொண்டார்கள். இப்ப 3ஆவது நாள் ஆண்டவர் ஜனங்களை சந்திக்கும்படி அந்த மலையில இறங்க ஆரம்பித்தார். அப்படி இறங்கும் போது என்ன நடந்துச்சு? காலையிலேயே பயங்கரமான இடி முழக்கங்களும், அந்த இடி முழக்கத்தோட கூட மின்னல்களும், அந்த மின்னலோட கார்மேகம், அந்த கார்மேகத்தோட பலத்த எக்கால சத்தங்களும் தொனிக்க ஆரம்பித்தது. பயங்கரமான மின்னல்கள், பயங்கரமான மின்னல் அடித்ததை கண்டு ஜனங்கள் நடுங்கினார்கள். 19ஆம் வசனத்தை பாருங்க. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். நான் சொல்ற காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஜனத்தை சந்திக்க வந்தபோது முதலாவது கர்த்தர் மின்னல் அனுப்பினார். தம்முடைய ஜனத்தை சந்திக்க வரும்போ, தம்முடைய ஜனத்தோடு பேச வரும்போ அவர்களுக்குள்ள ஒரு மின்னல் அனுப்பினார். அந்த மின்னலை கண்டார்கள். அது பயங்கரமா இருந்தது. 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கத்தையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைக்கிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் போய் நின்றார்கள். ஒரு மின்னல் வந்தது. இந்த மின்னல் எதற்காக வந்தது என்றால், ஜனங்களை சந்திப்பதற்காக, ஜனத்தை சந்திப்பதற்காக. இந்த 5ஆவது மாதத்தில் ஆண்டவர் நம்மளை சந்திக்கணும். ஆண்டவர் சந்திக்க வரும்போ ஒரு மின்னல்களை கர்த்தர் அனுப்புவார், ஒரு மின்னலை கர்த்தர் அனுப்புவார். தெய்வம் எந்த இடத்துல இறங்கி வராரோ அங்க ஒரு மின்னல் வரும். ஏன் மின்னல் வருது தெரியுமா? மின்னலுக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? 20ஆம் வசனத்தை பாருங்க. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாத, உங்களை சோதிப்பதற்காகவும்
நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்க முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் என்ன செய்தா? நான் ஒன்று சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. பின்மாறி காலத்து மழைக்காய் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும்போது மின்னல் அனுப்புவார். இந்த மின்னலின் வெளிச்சத்தை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்குள்ள தெய்வ பயம் உருவாகும். அவர்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம் உருவாகும். சிலர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு நடுங்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நம்ம சொல்லும் போது கேட்க மாட்டாங்க. ஆனா ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள பின்மாறி காலத்து மழையை ஊற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் மின்னலை அனுப்புவா. மின்னலை அனுப்பும் போது இந்த வயலுக்குள்ள பயம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுற பயம். மோசே சொல்றாரு, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உன் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காக கர்த்தர் எழுந்தருளினா. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த பயம் என் வீட்டுக்குள்ள வரணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என் வீட்டுக்குள்ள வரணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க என் பிள்ளைகளுக்குள்ள வரணும், என் சந்ததிகளுக்குள்ள வரணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம், தெய்வத்துக்கு பயப்படுற பயம். இது நான் சொல்லி வருவதல்ல, யாரோ பிரசங்கித்து வருவதல்ல. கர்த்தர் வெளிப்படுத்தும் போ, கர்த்தர் மின்னல் அனுப்பும் போ, அவருக்கு பயப்படாதவன் யார்? ஒரு மின்னல, ஒரு அபிஷேகத்தை இந்த 5வது மாதத்தில் முதல் வாரத்தில் வீடுகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் அனுப்புவாராக. ஒரு தெய்வ பயம். அதரக துடாதரா. எத்தனை பேர் கர்த்தரை விரும்புறீங்க? ஒரு தெய்வ பயம். வாலிப பிள்ளைகள்லாம் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஒரு தெய்வ பயம் உங்க மேல கர்த்தர் வைப்பாராக. அல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கால வேளையில ஒரு அபிஷேகம் நம்மளை சந்திக்கட்டும், ஒரு மின்னல் நம்மளை சந்திக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை, ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை, ஆண்டவருக்கு நடுங்குகிற நடுக்கத்தை அது நமக்குள்ள விதைக்குமே. தாராளமா ஷாகாவாலாதாரா. ஹல்லேலூயா. கடைசி காலத்துல அல்லவா வாழ்றோம். ஆண்டவருக்கு பயப்படுற பயங்கள் அற்று போகிற காலம், ஆண்டவருக்கு பயப்படுற பயங்கள் இல்லாமல் போகிற காலம், துணிகரங்கள் நிறைந்த காலம், பாவம் நிறைந்த காலம், வேசித்தனங்கள் நிறைந்த காலத்தில் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் ஆண்டவர் மின்னல் அனுப்ப நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் சபைக்கு தேவை, விசுவாசிகளுக்கு தேவை, ஊழியர்களுக்கு தேவை. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் கர்த்தரை தேடுகிறார். தமக்கு பயப்படுற பயத்தை நம்ம மேல வைப்பதற்காக ஒரு மின்னலை அவர் வருஷிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். நான் திரும்ப சொல்றதை புரிந்து கொள்ளணும். இது நீங்க சொல்றதுனால வராது, நான் பிரசங்கிக்கிறதுனாலையும் வராது. தெய்வம் சந்திச்சா மட்டும்தான் நடக்கும், தெய்வம் சந்திக்காம நடக்காது. அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம், பின்மாறி காலத்து மழையை ஊற்றுங்கப்பா. அவர் ஊற்ற ஆரம்பிக்கும் மின்னல் அனுப்புவா. மின்னல் குடும்பத்துக்குள்ள பயத்தை விதைக்கும், சபைக்குள்ள பயத்தை விதைக்கும், ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ள பயத்தை விதைக்கும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் துணிகரங்கள், எங்க பார்த்தாலும் பாவத்தின் சாயல், எங்க பார்த்தாலும் உலகம், இவைகள் நடுவில் தெய்வத்துக்கு பயப்படுற பயம் தேவை. ஏன்னா தன்னுடைய நாமத்துக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு அவசியம். மின்னல்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விதைத்தது. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. நான் அந்த வார்த்தையை ஏற்கனவே ஒரு நாள் ஜெப நாளில் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, நேபுகாத்து நேச்சாருக்கு புத்தி தெளிந்த போது அவன்கிட்ட போய் தானியேல் சொன்னாரு, உன்னை ஒரு நாள் கர்த்தர் இறக்குவாரு, ஆகாயத்து பட்சிகளை போல நீ போய் புல்ல மேய்வன்னு சொல்லும் போவன் கேட்கல. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமை பாராட்டும் போ ஆண்டவர் அவனை அடித்தார். மேலிருந்து தள்ளப்பட்டவன் ஒரு ஆகாயத்து பட்சிகளை போல, மாடுகளை போல புல்லை மேய்ந்து 7 வருஷம் தள்ளப்பட்டான். 7 வருஷம் முடியும் போ அவன் புத்தி அவனுக்குள்ள திரும்ப வந்தது. அவன் புத்தி அவனுக்குள்ள திரும்ப வரும்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்து நேச்சாராகிய நான் என் கண்ணை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் யாரை ஸ்தோத்தரித்தேன்?
சொல்லுங்க, யாரை ஸ்தோத்தரித்த? உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தின அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னான் தெரியுமா? நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா ஏன் பெருமை, ஏன் பெருமை, நான் சாதிச்சேன், நான் சம்பாதிச்சேன், ஏன் பலன், நான் தான் செஞ்சேன்னு நான் சொல்லிட்டே இருந்தான். ஒரு 7 வருஷத்துல கர்த்தர் அவனை தொட்டார். ஒரு மகிமை அவனை சந்தித்த பிறகு புத்தி தெளிந்தவன் சொல்றான், உன்னதமான கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய ராஜ்யமே பெரிய ராஜ்யம் ஐயா. 35ஆம் வசனம் பாருங்க. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று. இதை யாராவது சொல்லி கொடுத்தாவளா தானியலுக்கு? நேபுகாத்து நேச்சாருக்கு யாராவது சொல்லி கொடுத்தாவளா? சொல்லிலாம் கொடுக்கல. புத்தி தெளிந்தது. அவன் சொல்றான், நான் நினைச்சேன் மனுஷன்லயே நான் தான் சிறந்தவன் நினைச்சேன். இப்ப அவன் சொல்றான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பூமியில குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று காணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும். இவனை குறித்து பைபிள் சொல்லுது, இவன் தலை அப்படின்னு சொல்லுது, பொண்ணு அப்படின்னு சொல்லுது. இருக்கிற ராஜ்யங்கள்லயே பாபிலோன் ராஜ்யம் சிறந்த ராஜ்யம். அப்பேற்பட்ட ராஜ்யத்தை கட்டி எழுப்புனது நேபுகாத்து நேச்சார். இவனை பார்த்து வேதம் சொல்லுது பொண்ணு, தலைன்னு சொல்லுது. அவ்வளவு உயர்ந்தவன். ஒரு நாள் கர்த்தர் புத்தியை தெளிய பண்ணினார். அன்னைக்கு சொல்றான், அவருக்கு சித்தம் எதுவோ அதைத்தான் நமக்கு செய்கிறாரு. நம்ம பலத்திலலாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தான் உயர்ந்தவர்னு அவன் வாயாலேயே சொல்ல வைக்க தெய்வத்தால முடியுமானால் நம்ம ஜெபம் பண்ணும்போ பின்மாறி காலத்து மலைய எனக்கு தாரோன்னு கேட்கும்போ ரட்சிக்கப்படாத வீட்டுக்குள்ள, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்குள்ள, ஆண்டவரை குறித்து அறிவில்லாத பிள்ளைகளுக்குள்ள, தெய்வத்தை விட்டு விலகி போன நம்ம கண் முன்ன எத்தனையோ ஆவிக்குரியவர்கள் விழுந்து கொண்டு இருக்கிறார்களே. ஏன் இவர்களை கர்த்தர் தொடமாட்டாரா? ஏன் கர்த்தர் தொடமாட்டாரா? ஒரு மின்னலை அனுப்ப மாட்டாரா? பின்மாறி காலத்து மலைக்காய் நம்ம வேண்டும்போ ஒரு தெய்வ பயத்தை கர்த்தர் ஊற்றுவா, தெய்வ பயத்தை ஊற்றுவா. நான் சொல்றது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் ஜோமன ஆண்டவரே, பின்மாறி காலத்து மழை எனக்கு தேவை தேவை தேவைன்னு ஜெபிக்க அவர் தமக்கு பயப்படுற பயத்தை விதைச்சுட்டே இருப்பார். அந்த மின்னல் என்ன செய்யும் தெரியுமா? பயப்படுற பயத்தை உருவாக்கும். அபிஷேகம் பயப்படுற பயத்தை உருவாக்கும். தேவ பிரசன்னம் பயப்படுற பயத்தை உருவாக்கும். இன்னும் பகல் ஒரு தெய்வ பயத்தை நம்முடைய எல்லைகளுக்குள்ள கர்த்தர் பாய செய்வாராக. நம்முடைய எல்லைகளுக்குள்ள ஒரு தெய்வ பயம், பயமில்லாத ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு தெய்வ பயம் ஊடுருவட்டும். அந்த மின்னல்கள் ஜனத்திற்குள்ள பயத்தை உருவாக்குறது போல பயம் உண்டாகட்டும். தெய்வ பயம். தெய்வ பயம். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் சுத்தமானது. அவருக்கு பயப்படுற பயம் தேவை. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதே பயம். அவருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு வாசிக்கிறோம். பயந்தான் ஆரம்பம். ஆண்டவருக்கு பயந்து இருக்கணும், ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கணும். அதற்கு தேவை கர்த்தருடைய சந்திப்பு நமக்கு வேணும். அன்றைக்கு சந்திப்பு நமக்கு வேணும். நான் இப்பெல்லாம் பார்க்கிற ஒன்று தான், ஆண்டவர் இறங்காம இனிலாம் யாரையும் மாற்ற முடியாது. தெய்வம் கிரியை செய்யாம யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பேசுறதுனாலயோ நம்ம கடந்து கத்துறதுனாலயோ அல்ல. தெய்வம் இறங்குனா மட்டும்தான், தெய்வம் உணர்த்தினா மட்டும்தான், தெய்வம் பயமுறுத்தினா மட்டும்தான், அவர் தான் மின்னலை அனுப்புனா மட்டும்தான் இனி குடும்பங்களுக்குள்ள மாற்றம் வரும், சபைகளுக்குள்ள மாற்றம் வரும். இனி ஒரு மாற்றத்தை காண வேண்டுமானா தெய்வத்துக்கு பயப்படுற பயம் தேவை. அதுல எல்லாருக்கும் அவசியம். ஒரு தெய்வ பயம் வேணும்.
பயமில்லாத சமுதாயத்தின் நடுவில் வாழ்கிறோம். பாவத்தை குறித்து பயம் இல்லை, சினிமாவை குறித்து பயம் இல்லை, உலகத்தை குறித்து பயம் இல்லை, ரட்சிக்கப்பட்டோமே சாட்சியாக வாழணுமே அதை நினைச்ச பயம் இல்லை. எந்த பயமும் இல்லாமல் ஒரு மெத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொன்னார், அனலும் அண்டி குளிரும் அண்டி இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னா. இயேசு வரும்போ அவருக்கு முன்ன நிற்கணும்னா அவருக்கு பயப்படுற பயம் நமக்கு தேவை. ஆமே, அவருக்கு நடுங்குகிற நடுக்கம் நமக்கு தேவை. கர்த்தர் அதை நமக்கு தருவாராக. அப்போ முதலாவது மின்னல்கள் எதை உண்டாக்கும்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை என்ன செய்யும்? உண்டாக்கும். மின்னல்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை என்ன செய்தது? விதைத்தது. இரண்டாவதாக மின்னல்கள் என்ன செய்தது? சங்கீதம் 18ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 18வது சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனம். தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? கலங்க பண்ணினார். சொல்லுங்க, மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? கலங்க பண்ணினார். கலங்க பண்ணினார். ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லிட்டு கொஞ்சம் முன்ன போகிறேன்னு. ஆமே, கொஞ்சம் வீடுகளில் நல்லா ஜோம் பண்ணணும். எல்லோரும் வீடுகளில் கொஞ்சம் நல்லா ஜோம் பண்ணணும். ஒரு வேசித்தன ஆவி சுற்றி திரிகிறது. நம்முடைய எல்லைகளுக்குள்ள பயங்கரமான ஒரு ஆவி சுற்றி திரிகிறது. கொஞ்சம் நல்லா ஜோம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்டவனையும் விளப்பண்ணும், தடுமாறுகிறவனையும் விளப்பண்ணும். ஆமே, நல்லா கடிந்து கொண்டு வீடுகளில் ஜோம் பண்ணுங்க. உங்கள் வீடுகளில் குடும்ப ஜபத்தை ஆழமாக்குங்க, தனி ஜபத்தை கொஞ்சம் ஆழமாக்குங்க. ஆமே, இந்த காரியங்களுக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் அதற்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணும் போது, சபையில் ஜெபிக்கும் போது, ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் போன வாரம் சொன்னது போல ஒரு கோத்திரம் அழிய காரணமே ஒரு வேசித்தனம். ஒரு வேசித்தனத்தினால கோத்திரமே அழிந்தது. ஒரு பெரிய சிமியோன் என்கிற கோத்திரமே இல்லாமல் போக காரணம் ஒரு வேசித்தனத்தினால. அந்த கோத்திரம் திரும்ப கட்டப்பட்டது எப்ப தெரியுமா? தாவீது ராஜாவுடைய காலத்தில். கிட்டத்தட்ட 500 வருஷம் ஆச்சு. அது நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 500 வருஷம் ஆச்சு. அதனால திரும்ப சொல்றேன், கொஞ்சம் ஜெபத்தை ஆழமாக்குங்கள். கொஞ்சம் வீடுகளில் ஜெபம் பண்ணுங்க. அசுத்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. இடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தர் நமக்கு ஜெயந்தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுங்க. நான் ஒன்று சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. இதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்க இருதயம் கர்த்தரோடு இணைந்து கொள்ளட்டும். உங்க இருதயம் கர்த்தரோடு இணைந்து கொள்ளட்டும். இது உங்களை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. இது உங்களை தொடவே தொடாது. நீங்க இதுக்கு பயப்படணும் அவசியம் இல்லை. இருதயம் கர்த்தரோடு இருந்தா உங்க எல்லையை விட்டு கர்த்தர் துரத்தி விடுவார். இருதயம் கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுவார். இருதயம் கர்த்தரோடு, செடியா கொடியானது திராட்சை செடியோடு இணைஞ்சிருச்சுன்னா அந்த செடி கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். நான் தயவா சொல்றேன், ஆண்டவரோடு இணைஞ்சுக்கோங்க. குடும்பமாய் கர்த்தரோடு சேர்ந்து கொள்ளுங்க. அவருடைய அன்புல நிலைச்சிருங்க. உங்கள் குடும்பங்களை பாதுகாக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமே, கர்த்தர் நல்லவர். இப்போ இதை தொடர்ந்தே வருவோமா? இந்த வேசித்தன ஆவி சுத்துதுன்னு சொன்னேன் தெரியுமா? இது எதை விதைக்குங்கிறத எனக்கு ஆவியான அந்த பாயிண்ட் தர்றார். நான் பேசுறேன். எதை விதைக்கும் தெரியுமா? இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, மின்னல்களை அனுப்பி அவர்களை கலங்க பண்ணினார்னு இருக்குல்ல. அந்த அவர்கள் யார் தெரியுமா? 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஒன்று, மரண கட்டு என்னை சுற்றி கொண்டது. 2, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. 3, பாதாள கட்டு என்னை சூழ்ந்து கொண்டது. 4, மரண கண்ணிகள் என் மேல. தாவீது சொல்ற 4 அவர்கள். யார் இந்த அவர்கள்? 1, மரண கட்டு. 2வது, துர்ச்சன பிரவாகம்னா சுழல் அப்படிம்பாங்க. சுழல் அப்படின்னா இந்த தேங்காய் பண்ணத்தில் சுழி இல்லையா, நீங்கள் சுழின்னு சொல்லுவீங்க. அதுதான் அந்த சுழி அல்லது சுழல். இதுதான் துர்ச்சன பிரவாகம். இந்த சுழலுக்குள்ள சிக்கனவனால திரும்ப வெளியே வரவே
முடியாது. சாவு தான் அவனுக்கு, மரணம் தான். சொல்லலை சிக்கியாச்சுன்னா மரணம் தான், தப்ப முடியாது. அப்போ ஒன்று என்ன சொல்றாரு, மரண கட்டு அப்படிங்கிறார். ரெண்டு துர்ச்சன பிரவாகம், அது என்னை பயப்படுத்துதுங்கிறார். மூணாவது பாதாள கட்டு என்ன சூழ்ந்து கொண்டது. நாலாவது மரண கண்ணிகள், இதெல்லாம் என்னை சுத்தி விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தெரியுமா, இந்த வேசித்தன ஆவியுடைய சுபாவம் என்ன தெரியுமா, இதுல ஏதாவது ஒன்று தள்ளி விடணும், ஒன்று சுழலுக்குள்ள தள்ளணும். வெளியே வர முடியாத பாவ வாழ்க்கை, வெளியே வர முடியாத உலக வாழ்க்கை, வெளியே வர முடியாத அசுத்தத்துக்குள்ள தள்ளிவிடும். இல்லையா, ஏதாவது மரண பயத்துக்குள்ள என்ன செய்யும், தள்ளும். எப்ப பார்த்தாலும் மரண பயம், எப்ப பார்த்தாலும் வியாதியை குறித்த பயம், எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள சாவ குறித்த பேச்சு, ஏதாவது மரண பயத்தை வீட்டுக்குள்ள விதைக்கும். இல்லைன்னா பாதாள கட்டுகளை விதைக்கும். பாதாள கட்டு என்பது என்னை ஆவியில எழும்ப விடாது, ஆவியில ஜெபிக்க விடாது, ஆவியில ஆராதிக்க விடாது. ஏதோ என்னை கட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஜெபிக்கணும்னு தோணும், ஆனா ஜெபிக்க முடியாது. ஆராதிக்க தோணும், ஆனா ஆராதிக்க முடியாது. இதுக்கு பேர் தான் பாதாள கட்டு. இயேசு சொன்னார் இல்லையா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளாதனார்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, தேவ பிரசன்னமற்ற சபையாய், தேவ மகிமையற்ற சபையாய் சாத்தானால மாற்ற முடியாது. கண்டிப்பா சபையை நான் கட்டுவேன்னு கர்த்தர் சொன்னார். அப்போ பாதாள கட்டு என்பது என் ஆவிக்குரிய தோல்வி, என் ஆவிக்குரிய வீழ்ச்சி. இப்ப தாவீது 6ஆம் வசனத்துல ஜெபம் பண்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில போய் அவர் செவிகளில் ஏறிட்டா. 7ல இருந்து சொல்றாரு, அப்பொழுது பூமி அசைய ஆரம்பித்தது. அவர் கோபத்துல இறங்கினாரு, புகை வந்துச்சு, எல்லாம் சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல சொல்றாரு, இப்போ கர்த்தர் மின்னல அனுப்புனாரா, அவைகள் அதை கலங்கடிக்க ஆரம்பித்தது. அவர் மின்னல அனுப்புனாரா, அந்த மரண கட்டு கலங்க ஆரம்பித்தது. அவர் மின்னல அனுப்புனாரா, பாதாள கட்டுகள் கலங்க ஆரம்பித்தது. அவர் மின்னல அனுப்புனாரா, மரண கன்னிகள் கலங்க ஆரம்பித்தது. அவர் மின்னல அனுப்புனாரா, துர்ச்சன பிரவாகத்துக்குள் மூழ்கி கடந்த என்ன அவருடைய கை தூக்கி எடுத்தது, அவருடைய கை தூக்கி எடுத்தது. இன்னும் பகல் ஒரு மின்னலை கர்த்தர் அனுப்புவாராக, அனுப்புவாராக. ஆளிக்குள்ள சுழிக்குள்ள சிக்கி இருக்கிற உன் மேல ஒரு தெய்வக்காரம், ஒரு தெய்வக்காரம், ஒரு தெய்வக்காரம். அதரக துடாதரா நல்ல கரந்தட்டி ஆண்டவரை உயர்த்தி அந்த பாதாள கட்டிலிருந்து அவர் தூக்கி விடுவாராக, தூக்கி விடுவாராக. ஆவிக்குரிய மாற்றம், ஆவிக்குரிய மாற்றம். ஜெபிக்க விடாதபடி, ஆராதிக்க விடாதபடி, தெய்வத்தோடு நெருங்க விடாதபடி உன்னை தள்ளி விட்ட அந்த சூழலில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பாராக, கர்த்தருடைய கரம் தூக்குவதாக. ஆதரமா சந்துடாதரா அல்ல கத்தரை மகிமைப்படுத்தணும், அல்ல கத்தரை உயர்த்தணும். சில பாதாள கட்டு உடையணும், இப்ப சில பாதாள கட்டு உடையணும். அல்ல கத்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். சாத்தானின் அதிகாரம் இப்ப உடையணும், சாத்தானின் வல்லமைகள் இப்ப உடையணும். உடவாள மாதிரியாந்தரா அதரகத்துடாதரா உடவான மாதிரியாந்தரா அல்ல துதிக பார்க்கலாம், அல்ல துதிக பார்க்கலாம். உன் எல்லைக்குள்ள போராடுற, உன் எல்லைக்குள்ள போராடுற எல்லா அசுத்த வல்லமைகள் இப்ப உடையட்டும், இப்ப உடையட்டும். ஒரு மின்னல கர்த்தர் அனுப்புவாராக, அனுப்புவாராக. கலங்கடிக்கிற மின்னல் ஆலயத்தில் இருந்து தமது சத்தத்தை கேட்டா, கேட்டவர் மின்னல் அனுப்புனா, இப்ப அனுப்புவாராக. கலங்கடிக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறுவதாக. ஓ ரபா ஷாகாவாலவாதரா உடவாலக துடாதரா உரக்காவானதரா உடவாலவடி ஆன்சரா ஆவில விடுதலை, ஆவில விடுதலை, ஆவில விடுதலை. உடவாலவாரி ஆன்சரா கட்டப்பட்ட ஆவி விடுதலையாகட்டும், விடுதலையாகட்டும். ரேவாலக துடாதரா அதரகனதரா கட்டப்பட்ட எல்லா ஆவிகள் விடுதலையாகட்டும். ஆத்துமா கர்த்தரோடு இணையட்டும், ஆவி தெய்வத்தோடு இணையட்டும். எல்லா தடைகள் உடைவதாக. காவாலா ஆச்சாரா ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப மகிமை, ஒரு விடுதலை மகிமை ஆட்கொள்வதாக. காவாலாஹாதாரா உடாபாலாவா ஷாகாவாலாவாதாரா உடாபாலா மாரியாந்தரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அவர் ஆவிக்குரிய மாற்றத்தை விதைக்கிறவர்.
பாதாள கட்டுகள் என்ன ஆவில எழும்ப விடல, ஆவில ஆராதிக்க விடல, ஆவில போராட விடல. ஆமே, நான் போராட நினைக்கிறேன், ஆவில போராட முடியல, ஊக்கமா ஜெபிக்க முடியல, ஏதோ தடுக்குது இல்ல. இந்த பகல் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். எதெல்லாம் தடுக்குதோ, எதெல்லாம் எழும்ப விடலையோ, அது மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். என்னால எழும்ப முடியல நினைக்கிற இடத்துல தேவ மகிமை. Hallelujah. 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 ஆவிக்குரிய வீடுகளுக்குள்ள பாதாள கட்டு உடையணும். ஏன் தெரியுமா? அது இல்லைன்னா தான் தரிசனங்கள் வெளிப்படும். பாதாள கட்டு உடைஞ்சாதான் சொப்பனங்கள் வெளிப்படும். தெய்வம் நம்மளோடு பேச முடியும், நடக்கிற காரியத்தை காட்டித்தர முடியும், நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை காட்டித்தர முடியும். அது வேணும், ரொம்ப அவசியமானது. ஆமே, பாதாள கட்டு நம்மளை மேற்கொள்ள கூடாது. இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னு சொன்னாரு, மேற்கொள்ளாதுன்னு சொன்னாரு. இந்த கால வேளையில ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள் நடுவில் நமக்கு ஒரு ஜெயம் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தாவீது ஜெபம் பண்ணார், இந்த நாள் என்ன மூடி இருக்கு, இந்த நாள் என்ன மூடி இருக்கு. ஆனாலும் ஆலயத்திலிருந்து கூப்பிட்டார். கூப்பிட்ட தாவீதின் சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். ஆமே, கூப்பிட்ட தாவீதின் சத்தத்திற்கு ஆண்டவர். நல்லா கவனிங்களேன், அவ்வளோ நெருக்கம் வந்தாலும், பாடு வந்தாலும் தாவீதின் இருதயம் கர்த்தரோடு இணைந்திருந்தது இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியம். தாவீதுடைய இருதயம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில நான் என்ன கூறுவேன், வேறு என்ன வேணும் எனக்கு? அந்த அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்களா? எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? 104ஆம் சங்கீதத்தில் அந்த 26, 27, 28, 29 பாருங்களேன். திமிங்கலத்தை குறித்து பைபிள் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அதில் கப்பல்கள் ஓடும், அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்குன திமிங்கலத்தை கடலில் எதுக்கு உருவாக்குனாராம்? விளையாடுறதுக்கு உருவாக்குனாரா? கடல் என்ன செய்யுமா? விளையாடுமா. ஆனால் அந்த விளையாடுற திமிங்கலத்தை குறித்து பைபிள் சொல்லுது. 104ஆம் சங்கீதம் 26 இப்போ 27 வாசிங்க. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி. யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஜீவன். மனுஷ பலத்தால் தூக்க முடியாத ஒரு ஜீவன், மனுஷ பலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவன், மிகப்பெரிய கப்பல்களையே கவிழ்க்கிற அளவுக்கு பலமுள்ள ஒரு ஜீவன் யாருக்கு காத்திருக்குமா? ஆகாரத்துக்காக கர்த்தரை நோக்கி காத்திருக்குமா? எவ்வளோ மகிமையான வார்த்தை இல்லையா? அதாங்க இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்படுவது. எனக்கு 1000 பலன் இருக்கலாம், 1000 திறமை இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் என் கண்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது எனக்கு இறங்கி கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் கண்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கணும். பாருங்க 29ஆம் வசனம், நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு என்ன செய்யுமா? ஆண்டவர் தாம் முகத்தை மறைச்சிட்டா கடலுக்குள்ள திகைக்குமா? அந்த திமிங்கல் என்ன செய்யுமா? யோசு ஒரு மிருகத்துக்கு, ஒரு ஜீவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட சுபாவத்தை உருவாக்கி இருக்கிறாரு பாருங்க. அவ்வளோ பெரிய திமிங்கலம் அன்னைக்கு கர்த்தரை சந்திக்கலனா அதோட இருதயம் என்ன செய்யுது? கலங்குது, திகைக்குது. இந்த இருதயம் மட்டும் நம்மகிட்ட இருந்தா நமக்காக மின்னல்களை அனுப்ப அவர் எத்தனை வல்லவரா இருக்கிறார். ஒரு இந்த இருதயம் அவருடைய முகத்தை தரிசிக்கணும், அவருடைய பிரசன்னத்தை பார்க்கணும். அதை பார்க்கலனா இருதயத்துல பயம், இருதயத்துல நடுக்கம். ஏன் இன்னைக்கு பிரசன்னத்தை உணரல? ஏன் இன்னைக்கு கர்த்தரை பார்க்கல? ஏன் இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல? இந்த திகைப்பு நமக்குள்ள இருக்குமானால் நமக்காக மின்னல்களை அனுப்ப அவர் எத்தனை வல்லவர். பாதாள கட்டோ, மரண கட்டுகளோ, வல்லமைகளோ நம்மளை மேற்கொள்ள விடுவதில்லை. அவர் நம்மளை காக்க வல்லவராய் இருக்கிறாரே, வல்லவராய் இருக்கிறாரே. திமிங்கலத்தை பாருங்க, அவருடைய இருதயம் ஏங்குது. அவர் தன் முகத்தை மறைக்க அது திகைக்குமா? திகைக்கும்.
சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் எவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. ஆராய்ந்து பார்த்து இருக்கிறோம், திமிங்கலத்தை குறித்து பார்த்து எழுதுறோம். ஆண்டவரே நீர் மட்டும் இல்லைன்னா திமிங்கலம் வாழாதுப்பா, செத்து போயிடும். உங்கள் முகத்தை பார்க்கலன்னா அப்படி ஆவி பிரிஞ்சிடும், மாண்டு போகும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் புரிந்து கொள்ளுங்க, அவ்வளோ பெரிய கப்பலை உடைக்கிற வல்லமை இருந்தாலும் தெய்வ பிரசன்னம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறா. அவ்வளோ பெரிய கப்பலை உடைக்கிற அதிகாரம் இருக்கலாம், பெரிய ராஜா போல இருக்கலாம், பெரிய மேன்மை இருக்கலாம், எது இருந்தாலும் பிரசன்னத்தோட இருதயம் நெருங்கி இருந்தால்தான் நமக்காக மின்னல்களை அனுப்பி கர்த்தரால கிரியை செய்ய முடியும். ஆமென். தாவீது கர்த்தர் நோக்கி அபயமிட்டார், மின்னலை அனுப்பினா, சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினா. 18ஆம் சங்கீதத்துக்கு வருவோமா? என்னெல்லாம் கர்த்தர் செய்தார்னு நிறைய சொல்கிறாரு. 1-2 வசனங்களை மட்டும் நான் சுட்டி காட்டி கடந்து போகிறேன். 16ஆம் வசனம், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் வந்தார், நான் கூப்பிட்டேன், மின்னலை அனுப்புனா, அந்த மின்னலோடு கூட அவரும் வந்தார். நான் ஜலப்பிரவாகத்தில் மூழ்குவேன் நினைச்சேன், இந்த துர்ச்சன பிரவாகத்தில் அழிவேன் நினைச்சேன். ஆனா என்னை கைப்பிடிச்சு தூக்கின ஒரு நல்ல ஆண்டவர் என்னை கைப்பிடிச்சு தூக்கி விட்டார். சொல்லிட்டு சொல்றாரு, என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை என்ன செய்தார் தெரியுமா? விடுவித்தார். அந்த கால வேளையில் நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இணையட்டும். நம்முடைய எல்லைகளுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் கிரியை செய்வாருங்க. நான் அபயமிட்டா போதும், நான் சத்தமிட்டா போதும், பின்மாறி காலத்து மழையை ஊற்றுன்னு சொன்னா போதும், கண்டிப்பா கர்த்தர் இறங்கி வருவார். அவர் மின்னலை ஊற்றுவார், அவர் கை பிடிச்சு தூக்குவார். எவ்வளவு பாதாளத்தில் கிடந்தாலும் தூக்குவார். நம்மளை மீட்டெடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், நம்மளை ரட்சிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், நம்மளை புடமிட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் நேற்று முந்தா நாள் சர்ச்சில் வொர்ஷிப் நடத்த போயிருந்தேன். அங்கே பிரசங்கம் பண்ண வந்தது 80 வயசு தாத்தாவாக்கும். 60 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறார். ஊழியம் மட்டும் 60 வருஷம் பண்ணியிருக்கிறார். வயசு 80, தடுமாறின வயசு, ரெஸ்டில் இருக்கிறார். ஆனால் அந்த போதருடைய கட்டாயத்து நிமித்தம் ஊழியத்துக்கு வந்திருந்தார். அப்படி வந்த மனுஷன் தன் வாழ்க்கையின் அனுபவங்கள் வழியாய் நிறைய காரியங்களை பேசும்போது என்னை தொட்ட ஒரு வார்த்தை, அவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஜெபம் பண்ண எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார் அப்படின்னு. அவர் சொன்னார், ஜெபம் பண்ண எல்லா ஜெபத்திற்கும் நான் யாருடைய ரட்சிப்புக்கெல்லாம் ஜெபம் பண்ணேனோ அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சித்தா. நான் யாருக்கெல்லாம் அழுது ஜெபம் பண்ணேனோ அவங்களெல்லாம் கர்த்தர் தொட்டா. 80 வயசு தாத்தா சொன்ன வார்த்தை என்னை அதிகம் யோசிக்க வைத்தது. அவர் சொன்னாரு, ஜெபிக்கிற நீ சோர்ந்து போகாத, ஜெபிக்கிற நீ தடுமாறாத, ஜெபம் பண்ணு. சில நேரம் வருஷம் ஆனது போல் இருக்கும், மாசம் ஆனது போல் இருக்கும், ஆனா ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு, ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஒரு 60 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு மனுஷன் சொல்லும்போ அந்த வார்த்தை எவ்வளவு மகிமையானது. ஜெபத்திற்கு பதில் தர தெய்வம் வல்லவராய் இருக்கிறார். நம்ம பண்ற ஜெபத்திற்கு நிச்சயமாய் கை நீட்டி தூக்கி விட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரோடு இணைந்திருக்கிறவன அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, மின்னல்கள் தெய்வ பயத்தை உருவாக்கும். 2வது, மின்னல்கள் கலங்க பண்ணும். மரணக்கட்டுகளை, துர்ச்சன பிரவாகத்தை, பாதாள கட்டுகளை, மரண கன்னிகளை கலங்க பண்ணும். 3வது ஒன்று, மின்னல் மேகத்தை சிதற பண்ணும். மின்னல்கள் மேகத்தை சிதற பண்ணும். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம். வசனம் 37:11. நீர் துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை என்ன செய்கிறாரா? சிதற பண்ணுகிறார். யோபு 37:11. மின்னலினால் மேகத்தை என்ன செய்வாரா? சிதற பண்ணுவார். மேகம்னா என்ன அப்படின்னா நிறையா இருக்குது, நான் உள்ளே போகலை. ஒரே ஒரு காரியம், மேகங்கள் என்பது
நம்பிக்கை இல்லா வாழ்வின் அடையாளங்கள். மேகங்கள் நம்பிக்கை இல்லாத வாழ்வின் அடையாளங்கள். பல நேரங்களில் மேகத்தை பாருங்க, நம்பிக்கை வராது. மழை வர்றது போல வரும், ஆனால் மழை என்ன செய்யாது, பெய்யாது. பயங்கர மழை வரும் இன்னைக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும்போ அப்படியே கலைந்து போகும். நம்பிக்கையை உருவாக்காது. நம்பிக்கை இல்லா வாழ்வின் அடையாளங்கள். இதே யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 30:15. பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடருகிறது. என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிட்டு. யோபு சொல்றாரு, என் சுக வாழ்வு எது போல கடந்து போயிட்டா, மேகத்தை போல, தண்ணி இல்லாத மேகத்தை போல. நான் சுகவாழ்வு வரும்னு நினைச்சேன், நல்லா இருப்பேன்னு நினைச்சேன். 29ஆம் அதிகாரத்தில் தான் புலம்புறார். என்ன சொல்லி புலம்புறாரு? 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் எப்ப இருந்தா நல்லா இருக்கும்னு ஜெபம் பண்றாரு. அவர் என்ன சொல்லன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு நற்சீருக்காய் காத்திருக்கிறேன், ஒரு சுகவாழ்வுக்காய் காத்திருக்கிறேன். ஆனா எனக்கு வர வேண்டிய சுகவாழ்வெல்லாம் தண்ணி இல்லா மேகம் போல. சொல்லுங்க, என்ன இல்லா மேகம் போல. மேகம் வந்துச்சு, நான் மழை வரும்னு நினைச்சேன், ஆனா அந்த மேகம் தண்ணி இல்லா மேகம் போல இருக்குது. இப்ப யோபு சொல்றாரு, ஒரு மின்னல் அனுப்பணும் ஆண்டவரே, இதெல்லாம் சிதறுண்டு போகணும். நான் நம்புற நம்பிக்கை இங்க இருந்து வரும் நினைக்கிறேன், ஆனா தண்ணி இல்லாம இருக்குது. அப்படிப்பட்ட மேகங்கள் என் எல்லையை விட்டு வெளியேறணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்ன தெரியுமா? ஏமாற்றங்கள். என்னது? ஏமாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தங்களை நம்பி ஏமாந்த நாட்கள் உண்டு, வார்த்தைகளை நம்பி ஏமாந்த நாட்கள் உண்டு. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார்னு 100க்கு 100 நம்பி கடைசி நேரத்தில் ஆண்டவர் அமைதியாக இருந்த பல தருணங்கள் உண்டு. அவையெல்லாம் தண்ணி இல்லாத மேகங்கள் போல நம்முடைய வாழ்க்கையில கடந்து போனது. தண்ணி இல்லாத மேகங்கள் போல. இதை இப்படி சொல்றேன், ஆமை முளைக்காத விதையை போல, மழை பெய்தது போல பெய்தது, ஆனாலும் இந்த விதை என்ன செய்யல, முளைக்கல. அதே போல இந்த இந்த யோபு சொல்றாரு, நான் சுகவாழ்வு வரும் நினைச்சேன், நன்மை நடக்கும்னு நினைச்சேன். ஒரு வசந்த வாஸ்து பாருங்களேன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 25:14. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகம். அந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்படின்னா தண்ணி இல்லாத. சில பார்த்தீங்கன்னா மேகத்தை பாருங்க, அப்படியே வேகமா போகும், வேகமாக போகும். சில நேரம் பாருங்க, மேகம் அப்படியே எழும்பி வரும், ஒரு சின்ன காற்றடிக்கு மொத்த மேகம் என்ன செய்யும், கலைஞ்சிரும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் நமக்கு தருவேன்னு சொல்லும்போ நம்ம நம்புகிறோம், ஆனால் அப்படி சொல்கிறவங்க நமக்கு தராமல் போகும்போது தண்ணி இல்லாத மேகம் போல் என்ன செய்கிறது, கரைந்து போகிறது. நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வாங்கித்தாரேன், நான் உங்களுக்கு இந்த வேலை வாங்கித்தாரேன், நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள் திரும்பி பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்கும், நிறைய கிடக்கும். நான் தருவேன், நான் செய்வேன், என்ன நம்புங்க, நான் உதவி பண்ணுவேன். இப்படிப்பட்ட மனுஷ வார்த்தைகள் காற்றுல மேகம் போல உலாவிட்டே இருக்குது. சில நேரம் நமக்கு சில விஷயங்கள் மறக்க முடியல, சில காரியத்தை மறக்க முடியல, சிலர் செய்த துரோகங்களை மறக்க முடியல, இன்னும் நமக்கு செய்த கஷ்டங்கள் மறக்க முடியல. சிலர் நமக்கு வர வேண்டிய நன்மையை கெடுத்தவர்கள் உண்டு, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கெடுத்தவர்கள் உண்டு, நம்மளை குறித்து தவறாய் பேசினவர்கள் உண்டு. இதெல்லாம் தண்ணி இல்லாத மேகம் போல நம்மளை சுத்திட்டே இருக்கிறதுனால நமக்கு பல நேரங்கள்ல ஜோமனு நினைச்சா கூட இதெல்லாம் கண்ணு முன்ன வந்து நிற்கு. ஏமாற்றங்கள், துரோகங்கள், வஞ்சகங்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் மேல சில வருத்தங்கள், ஆண்டவர் மேல சில காரியங்கள். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை அற்புதம் செய்யலையே, இதெல்லாம் மாற்றம் தரலையே, இதெல்லாம் கர்த்தர் உதவி செய்யலையே, இப்படி கர்த்தர் மேலேயும் சில வருத்தங்கள். இதெல்லாம் மேகம் போல சுத்திட்டு இருக்கு. யோபு சொல்றாரு, ஒரு மின்னலை அனுப்பி இந்த மேகத்தெல்லாம் நீர் செதற
பண்ணணும். என்னை சுற்றி இருக்கிற ஏமாற்றங்கள், என்னை சுற்றி இருக்கிற வஞ்சகங்கள், என்னை சுற்றி இருக்கிற துரோகங்கள், இது நிமித்தம் உண்டான வருத்தங்கள், இது நிமித்தம் உண்டான வேதனைகள், இது எல்லாம் செதறணும். இது என் வீட்டை விட்டு மாறணும். சில நேரத்தில் நம்ம வீடுகளுக்குள்ள ஒரு சில விஷயத்தை பேசிட்டே இருப்போம் தெரியுமா? பேசிட்டே இருப்போம். பேச பேச பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கும். சில நேரம் சில தேவையில்லாத கதைகளை ரொம்ப ஆழமா உட்கார்ந்து என்ன செய்வோம்னா பேசுவோம். அது அவிசுவாசமான காரியங்கள், சண்டையான காரியங்கள், கோபமான காரியங்கள், கசப்பான காரியங்கள், இதெல்லாம் பேசி 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 ஒரு கட்டத்தில் வீட்டுக்குள்ள சமாதானம் போயிடும், வீட்டுக்குள்ள நிம்மதி போயிடும். வீட்டுக்குள்ள வந்தாலே அதை குறித்து பேசுவோம், வீட்டுக்குள்ள வந்தாலே அதை குறித்து சிந்திப்போம். அது எங்க மாறும் தெரியுமா? அடுத்து நம்முடைய டிராவல், நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய வேலை ஸ்தலங்கள், எங்க போனாலும் சிந்தை முழுக்க அதையே நினைச்சு 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 இப்படி சொல்றாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி பண்றாங்க, இதை செய்யறாங்க, அதை செய்யறாங்க, இதையே சிந்திச்சு சிந்திச்சு நம்முடைய சிந்தை பிசாசின் கண்ட்ரோல்ல வரும். பிசாசின் கண்ட்ரோல்ல வரும்போ முகத்தில் இருக்கிற சந்தோஷம் போயிடும், வீட்டுக்குள்ள இருக்கிற பிரசன்னம் போயிடும், வீட்டுக்குள்ள இருக்கிற மனமகிழ்ச்சி போயிடும், வீட்டுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியம் போயிடும். வீடு ஒரு நரகம் போல மாறும். வீடு எப்படி தெரியுமா இருக்கும்? அன்னைக்கு பார்வோன் வீட்டுக்குள்ள தவளை உலாவினது போல வீட்டுக்குள்ள அசுத்தாவி உலாவ ஆரம்பிக்கும். அந்த தவளை அடுப்பாங்கரையிலையும் உலாவிச்சு, பெட்ரூம்லையும் உலாவிச்சு, பாத்ரூம்லையும் உலாவிச்சு, ஹால்லையும் உலாவிச்சு, அவங்க எல்லாம் எங்கேயும் உலாவிச்சு. அவ எங்க போனாலும் என்ன இருந்துச்சு? தவளை. சிலர் பார்த்துட்டு எங்க இருந்தாலும் பிரச்சனை பேசுவான், கிச்சனுக்கு போனாலும் பேசுவான், பெட்ரூமுக்கு போனாலும் பேசுவான், ஹாலுக்கு வந்தாலும் பேசுவான், வெளியே போனாலும் பேசுவான். பிரச்சனையை மட்டும் வீட்டுக்குள்ள என்ன செய்வோம்? பேசி 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 ஒன்னாலதான் ஒன்னாலதான் ஒன்னாலதான். ஒரு ஆள் இன்னொரு ஆளை குற்றம் சாட்டும், இன்னொரு ஆள் இன்னொரு ஆளை குற்றம் சாட்டும். ஒன்னாலதான் ஒன்னாலதான் ஒன்னாலதான். இதெல்லாம் தண்ணி இல்லாத மேகங்கள் ஆக்கும். இவைகளை வளர வெட்டி என்ன வீடு சுடுகாடாகும். இதை வளர விட்டா வீடு நாசமாகும். அப்போ என் வீட்டை காப்பாற்றுவது எப்படி? பின்மாறி காலத்து மழைக்காய் வேண்டணும். ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே கொஞ்சம் சரியில்லை, அட்மாஸ்பியர் சரியில்லை, வீட்டின் நிலை சரியில்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு 4 தடவைக்கு மேலே ஒரு தேவையில்லாத அவிசுவாசமான கதை பேசும்போ இருதயம் சொல்லணும், நிறுத்து, இதோட பேசாத, இந்த சப்ஜெக்டை விட்டுன்னு இருதயம் சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டுமானால் தேவ மகிமை வீட்டுக்குள்ள இறங்கி வரணும். ஒரு மின்னலை அனுப்பணும், ஒரு அபிஷேகத்தை அனுப்பணும், அது உடையணும். அந்த மேகம் உடைஞ்சிருச்சுன்னா வீட்டுக்குள்ள போகும்போது நிறைவு வரும், சந்தோஷம் வரும். கர்த்தர் நம்மளை ஜெயமா நடத்துவார். நான் சில நேரம் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஆலயத்துக்கு வரும்போது என்ன துக்கத்தோடு வந்தாங்களோ அதே துக்கத்தோடு ஆலயத்தை விட்டு போவாங்க தெரியுமா? அதே போல் பரிதாபம் உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லைங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். அதை போல பரிதாபம், அவனை போல பரிதவிக்கப்பட்டவனும் உலகத்தில் யாரும் கிடையாது. ஏன் தெரியுமா? தெய்வ சமூகம் என்கிறது என் கலக்கத்தை உடைக்கிற இடம், என் பிரச்சனையை உடைக்கிற இடம். நான் துக்கத்தோடு தான் வந்தேன், ஆனால் போகும்போ வார்த்தையை வாங்கிட்டு நான் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிச்சுட்டு என் தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவா, என் தேவன் எல்லாவற்றையும் நடத்துவா. யோசித்து பாருங்களேன். ஆகார் வருத்தத்தோடு தானே வெளியே போனான். நாச்சியார் மேலே, சாராள் மேல வருத்தத்தெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. வீட்டை விட்டு வெளியே போன ஆகார தெய்வம் சந்திச்சா. தூதனானவர் சந்தித்து, ஆகாரே நீ எங்கிருந்து வர்ற, எங்க போறேன்னு கேட்டார். அவர் சொன்னார், நாச்சியாருக்கு பயந்து ஓடுறேன்னு. அவர் சொன்னார், இல்ல ஓடாத, போ, அடங்கிரு, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், இஸ்மவேல்னு பேர் வை, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன், அவன் பெரிய ஆளா இருப்பான், போ, அடங்கிருன்னு சொன்னாரு. சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவளுடைய ஒட்டுமொத்த வருத்தத்தை என்ன செய்தது? வருத்தத்தை என்ன செய்தது? மாட்டினது. ஆனால் ஓர்பால் அப்படி கிடையாது. ஓர்பால் அப்படி கிடையாது. ஓர்பால் எப்பவுமே துக்க முகம்தான். பெத்லகேம் போக அவளுக்கு மனம் கிடையாது. பெத்லகேம் வந்து ஆராதிக்க மனம் கிடையாது. தகப்பன் தாய் விட மனம் கிடையாது. விக்கிரகங்களை விட மனம் கிடையாது. சொந்த பூமியை விட மனம் கிடையாது. சொந்த ஸ்பாவத்தை விட மனம் கிடையாது. அதனால தான் ஓர்பால் முத்தமிட்டு கடந்து போனாள். ரூத்தோ நகோமியை விடாமல், சொல்லுங்க, விடாமல். ஒன்று தெரியுமா? பற்றி கொள்ளுதல் அப்படிங்கிறதுல தியாகம் நிறைய இருக்கு. பற்றி கொள்ளனா தியாகம் பண்ணி தான் என்ன செய்ய முடியும்? பற்றி கொள்ள முடியும். அல்லாமல் தியாகம் இல்லைன்னா உங்கள் வீட்டே உங்களுக்கு வெறுப்பாயிரும். வீடே உங்களுக்கு பாதாளம் போல் என்ன செய்யும்? மாறும். பிள்ளைகளுக்கு பெற்றோர் பாதாளமாகும், பெற்றோருக்கு பிள்ளைகள் பாதாளமாக மாறும், வீடே சுடுகாடாக மாறும். ஆனால் தியாகங்கள், கர்த்தரனை கொடுத்த வாழ்க்கை, கர்த்தரனை கொடுத்த ஜீவியங்கள், கர்த்தர் கொடுத்த மேன்மைகள், கர்த்தர் கொடுத்ததுன்னு அவர் சமூகத்தில் வரும்போது அவர் உணர்த்தும் போது இடம் கொடுப்போமானால்
அங்கங்க நிற்கிற மேகங்களை கர்த்தர் உடைப்பார். ஆங்காங்க நிற்கிற மேகங்கள் மாறும், காயங்கள் மாறும், துரோகங்கள் மாறும், வஞ்சகங்கள் மாறும், நம்ம வாழ்க்கையில் வர வருத்தங்கள் மாறும். தேவ சமூகத்தில் வரும்போ அவர் மின்னல் அனுப்புவார். அந்த மின்னல்கள் வீட்டுக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்திருக்கிற அந்த மேகத்தை உடைச்சி எரிஞ்சிட்டு ஒரு கையளவு மேகத்தை எழும்ப செய்யும், ஒரு கையளவு மேகத்தை புறப்பட செய்யும். இந்த மேகத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு, இருக்கிறத உடைக்கும், இல்லாததை உருவாக்கும். ஒரு கையளவு மேகத்தை எழும்ப செய்யும். அந்த கையளவு மேகம் புறப்பட்டு இஸ்ரவேல் மேல வந்து நின்னது. எலியா சொன்னா, பெருமழையின் சத்தத்தை என் காதுகள் கேட்கிறது. பெருமழையின் சத்தத்தை இவ்வளவு நாள் யேசபேலின் சத்தம் கேட்டது, ஆகாபின் சத்தம் கேட்டது, உலகத்தின் சத்தம் கேட்டது. எலியா சொல்றாரு, எனக்கு பெருமழையின் சத்தம் கேட்கிறது, எழுப்புதல் வரப்போகிறது. அன்னைக்கு பெய்த மழை இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்தது என்றா. இந்த நாட்களில் பின்மாறி காலத்து மழைக்காய் ஜோமனனும் மின்னலை அனுப்புவார். இருக்கிற மேகத்தை உடைச்சி எரிஞ்சிட்டு ஒரு மகிமையான கையளவு மேகத்தை ஆண்டவர் எழும்ப செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கோ இல்லையோ உங்க கர்த்தரை சந்தோஷமாக ஆராதிச்சு பழகணும். வீட்டுக்குள்ளே இருக்கோ இல்லையோ, சாப்பிட்டோமோ சாப்பிடலையோ, நமக்கு ஒரே ஒரு சங்கடம் தான் இருக்கணும். ஆண்டவரை இன்னைக்கு பார்க்கல, ஆண்டவரை தரிசிக்கலை, பிரசனத்தை உணரலை. இதை தவிர வேற எந்த சங்கடத்துக்கும் இதயத்தில் இடம் கொடுக்கவே கூடாது, வேற எந்த கஷ்டத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அவரை தரிசிக்கிறவன், அவருடைய பிரசனத்தில் வாழுகிறவன், அவருடைய மகிமையில வாழுகிறவனுக்கு கையளவு மேகம் எப்பவுமே உண்டு. ஆமென். கேரி தாட்டண்டையில் 6 மாசம் இருக்கும் வரைக்கும் ராஜ போஜனம். யாருக்கு? எலியாவுக்கு ராஜ போஜனம். அடுத்து 3 வருஷம் சாரிபாத் விதவை வீட்டில் அந்த கொஞ்சம் மாவு, அந்த கொஞ்சம் எண்ணெய், டெய்லி தோசை தான், 3 நேரம் என்னதுதான். யோசித்து பாருங்களேன், 3 வருஷம் 3 நேரம் வெறும் தோசை. யோசித்து பாருங்க, நம்மளாம் இருந்தால் அவ்வளோதான். ஆனால் எலியாவும் சரி, அந்த வீடும் சரி, அவைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். அந்த வீட்டில் செத்தமை உயிரோடு எழும்பணும், அந்த வீட்டில் செத்தமை உயிரோடு எழும்பி கர்த்தர் ஆராதிச்சான். அப்படின்னா யோசித்து பாருங்களேன், கர்த்தர் கொடுத்ததை வச்சு சந்தோஷமாய் வாழ்ந்த ஒரு குடும்பம். அந்த சாரிபாத்துடைய விதவை, அவள் சாக போனா தானே, சாகத்தானே போனான். அவள் என்ன சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருப்பா? என்னை விட்டுருந்தான் அன்னைக்கு என்ன செஞ்சிருப்பேன், செத்துருப்பேன், பரவாயில்ல, இந்த தோசையாவது திங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்தது, கிடைச்சதில்ல. செத்து மடிறதை விட இந்த தோசையை தின்னாவது என்ன செய்யலாம், நானும் என் பிள்ளை என்ன செய்யறோம், வாழ்றோம். என்ன கூட ஒருத்தர் இருக்கிறாரு, எலியா இருக்கிறாரு, அவருக்கும் கொடுக்கிறோம். 3 வருஷம் இவ வீட்டில் ஆகாரத்துக்கு ஒரு குறைவு. யோசிக்கணுங்க கொஞ்சம். ஆண்டவரை எப்படியோ வாழ முடியல நினைக்க கூடாது. இப்படி ஆகிலும் கர்த்தர் நம்மளை வாழ வச்சார்ல, அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அது போல இல்லை, இது போல இல்லை, இல்லை இல்லை, இப்படி ஆகிலும் நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்து, நமக்கு ஒரு வேலையை தந்து, நமக்கு ஒரு குடும்பத்தை தந்து நடத்துறாருல, நன்றி சொல்லு பாருங்க. தண்ணி இல்லாத மேகங்களை கர்த்தர் உடைச்சு போடுவா. நன்றி சொல்லி பாருங்க. நம்மளை சுத்தி இருக்கிற ஏமாற்றங்களை கர்த்தர் உடைச்சு போடுவா. இருக்கிறத வைத்து நம்மளை மகிமையா நடத்த தெய்வத்தால முடியும். அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இல்லாததை நினைச்சு அழக்கூடாது, இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல. இருக்கிறதில்ல இன்னைக்கு வாழ வச்சாருன்னா நாளைக்கு நம்மளுடைய தேவைகள் என்ன செய்வா. அந்த திமிங்கலம், இந்த வசனத்தை வீட்டில் போய் 10 டைமா வாசிங்கள. 104ஆம் சங்கீதத்தில் திமிங்கலத்துக்கு அவர் ஆகாரம் கொடுக்கும்போ வாங்கி கொள்ளுமா. ஆகாரம் கொடுக்கும்போ அந்த வார்த்தை அழகா இருக்கும், ஆகாரம் கொடுக்கும் வாங்கி கொள்ளுமா. அப்ப யோசித்து பாருங்களேன், இதுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னா ஒரு 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 50-60 கிலோ மீனை என்ன செய்ய வேண்டியிருக்கும், சாகடிக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் அதுக்காக அவைகள் காத்திருக்கிறது. அதனால தான் திமிங்கலங்கள் கடலுக்கு மேலே வந்து விளையாடுது, கப்பலுக்கு முன்ன விளையாடுது. பல வீடியோக்களை பார்க்கிறோம், பெரிய பெரிய திமிங்கலங்கள் ஓடுது. அது சந்தோஷமா இருக்க காரணம், அதுக்கு தேவையான நேரத்தில் கர்த்தர் என்ன கொடுக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். எல்லாத்துக்கும் மேல அது தெய்வ முகத்தை
தரிசிக்கிறது, தேவ பிரசன்னத்தை தரிசிக்கிறது. பலமுள்ள ஒரு மிருகத்துக்கு தேவ பிரசன்னம் தேவைப்படுமானால் அற்ப பிரயோஜனமான மனிதர்கள், பிரயோஜனமற்ற பாத்திரங்கள், ஒன்னுக்கு உதவாத வாழ்க்கை, இருப்பமா இருக்க மாட்டோமா தெரியாத ஜீவியங்கள் நமக்கு தேவையெல்லாம் கர்த்தருடைய மகிமை தான். பேசுறவன் 1000 பேசுவான், சொல்றவன் 1000 சொல்லுவான். நல்லா இருந்தாலும் ஊர் திட்டும், கெட்டு போனாலும் ஊர் திட்டும். துரோகங்கள் நடந்துட்டே தான் இருக்கும். ஆமா, அதெல்லாம் நடந்துட்டே இருக்கட்டும், போகட்டும். ஆராதிக்க ஆராதிக்க இந்த மேகங்களை உடைச்சி நமக்காக கையளவு மேகத்தை கர்த்தர் எழும்ப செய்வா. ஆராதிக்க ஆராதிக்க இந்த மேகம் உடையும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை சுத்தி ஒரு மேகம் வந்தது. அந்த மேகம் அவரை அப்படியே பரலோகம் கொண்டு போனது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறா. மின்னல் ஒரு வானத்தில் தோன்றி மறு வானம் வரைக்கும் வீசுமா. அப்படி வீசும்போ தம்முடையவர்களை சேர்த்து கொள்ளுவா. கடைசி மின்னல் ஒன்று வரப்போகுது. அந்த மின்னல் அடிக்கும்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் சேர்த்து கொள்ளுவா, மேகத்தில் எடுத்து கொள்ளுவா. மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்க போறோம். இந்த மேகம் உடையாத மேகம், மாறாத மேகம். அந்த மேகத்தில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் சீக்கிரம் வரப்போறார். எப்படி மின்னல்ல மொத வந்தாரோ அதே போல இன்னொரு மின்னல்ல வருவார். அன்னைக்கு நம்மளை மேகத்தில் அழைத்து செல்லுவார். அதனால சுத்தி இருக்கிற தண்ணி இல்லாத மேகங்களை கண்டு பயப்படக்கூடாது, தண்ணி இல்லாத மேகங்களை கண்டு கலங்கக்கூடாது. ஆராதிக்கிறவனுக்காக மின்னல் அனுப்புவா. இந்த மேகங்களை உடைச்சி அது நம்மளை வாழ வைக்கும். ஆமே, அதான் சகரியால கர்த்தர் சொல்றார், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அவர் மின்னல்களை வருஷிக்க பண்ணி அவர் வயலில் பயிர் உண்டாக மழையை கட்டளையிடும். மின்னல் வரும்போ பின்னாடி என்ன வரும்? மழை என்ன செய்யும்? கண்டிப்பா வரும். ஒன்று தெரியுமா, ஒரு மின்னலை மட்டும் பிடிச்சிட்டோன்னா, அடிக்கிற ஒரு மின்னலை பிடிச்சிட்டா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் 7 நாள் கரண்ட் கொடுக்கலாமா. 7 நாள் ஒரு மின்னலை பிடிச்சா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் 7 நாள் கரண்ட் கொடுக்கலாம். ஆனால் அப்படி பிடிக்கிற அளவுக்கு ஒரு எக்குமெண்ட்ஸை கண்டுபிடிக்க யாராலையுமே முடியலை. அது உலகத்தை விட பெருசாக இருக்கும். அப்படி கண்டுபிடிச்சா, அவ்வளோ பெரிய மிஷினை கண்டுபிடிச்சா தான் அவ்வளோ பெரிய எனர்ஜியை அந்த மிஷினால் என்ன செய்ய முடியும்னா கேப்சர் பண்ண முடியும். அப்போ யோசித்து பாருங்க, தெய்வம் அனுப்புகிற ஒரு மின்னல், அவருடைய அபிஷேகத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க. மின்னலுக்கே இந்த வல்லமைன்னா அவருடைய அபிஷேகத்துக்கு, அவருடைய மகிமைக்கு எவ்வளோ வல்லமை. ஒட்டுமொத்த உலகத்துக்கு 7 நாள் கொடுக்குமா. நான் சொல்கிறேன், நம்ம மேலே இறங்குற அபிஷேகம் சாகு வரைக்கும் நமக்கு உதவியாக இருக்கும். சாகு வரைக்கும் கூட வரும். செத்தா கூட நம்மளை கொண்டு பரதீசில் கொண்டு விட்டுரும், தேவ சமூகத்தில் கொண்டு விட்டுரும். அந்த மின்னல் நம்மளை விட்டு விலகாத ஒரு மின்னல். அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம், உயர்த்துங்க பார்க்கலாம், உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு உடாபாலாமா ரியாந்தரா அதரகத்துடா. கொஞ்சம் இருதயம் தெய்வ பிரசன்னத்தோடு இணையட்டுமே, கொஞ்சம் இருதயங்கள் தெய்வ பிரசன்னத்தோடு இணையட்டுமே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் இருதயங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தோடு இணையணுமே. உடாபாலாமா ஷபாலகத்துடாதரா உடாபாலாமா ரியாந்தராதரா. கொஞ்சம் தேவ பிரசன்னத்தோட இருதயம் இணையட்டுமே. அந்த திமிங்கலம் அவருடைய முகத்துக்காய் காத்திருக்குமா. ஜெபம் பார்க்கலாம், ஜெபம் பார்க்கலாம். அப்பாவுடைய பிரசன்னத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நமக்கு தேவையெல்லாம் ஆண்டுடைய கிருபை, தேவையெல்லாம் ஆண்டுடைய கிருபை. ஜெபம் பண்ணுங்க. எனக்கு உங்க பிரசன்னம், எனக்கு உங்க பிரசன்னம், எனக்கு உங்க பிரசன்னம் போதும்பா. என் இருதயமோடு இணையட்டும், இருதயமோடு இணையட்டும். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் இருதயம் கர்த்தரோடு இணையட்டும். கொடியானது திராட்சை செடியோடு இணைவது போல என் இருதயம் கர்த்தரோடு இணையட்டும்பா, ஆண்டவரோடு இணையட்டும்பா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க?
கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இருதயங்கள் கர்த்தரோடு இணையட்டும். இருதயங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணையட்டும். இருதயங்கள் இணையட்டும். இருதயங்கள் இணையட்டும். இணைந்திரட்டுமே. வாலிப பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுங்க. தம்பிமாரெல்லாம் ஜெபம் பண்ணுமா. தங்கச்சிமார் ஜெபம் பண்ணு. ஏசப்பா என் இருதயமோடு இணையட்டும். என் இருதயமோடு இணையட்டும் சொல்லி ஜோமனுங்க பார்க்கலாம். என் சத்தம் அல்ல, உங்க சத்தம் உயரட்டுமே. ஜோமனுங்க. என் இருதயம் ஏசப்பாவோடு இணையட்டும். என் இருதயம் ஆண்டவரோடு இணையட்டும். என் உள்ளம் கர்த்தரோடு இணையட்டும். உடவால மாரியாந்தரம். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? இணையட்டும்பா, இணையட்டும்பா. என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில அன்பு கூறுவேன்னு தாவீது சொன்னாரு. ஒரு நேசம் உண்டாகட்டும். கர்த்தர் மேல ஒரு நேசம் உண்டாகட்டும். தெய்வத்துக்கு மேல ஒரு நேசம் உண்டாகட்டும். தேவ பிரசன்னத்தின் மேல ஒரு நேசம் உண்டாகட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களை மூடட்டும். உம்முடைய பலன் எங்களை மூடட்டும். உம்முடைய தயவு எங்களை மூடட்டும். உம்முடைய இரக்கங்கள் எங்களை மூடட்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. அதரகத்துடா அதரபவுடியாந்தரா ஜெபம் பண்ணுங்க. ஒரு பின்மாறி மலைய கர்த்தர் ஊற்றணுமே. ஆண்டவர் ஊற்றணுமே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு பின்மாறி மலைய கர்த்தர் ஊற்றணுமே. கர்த்தர் ஊற்றணுமே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? என் வீட்டுக்குள்ள ஊற்றணுமே. என் குடும்பத்துக்குள்ள ஊற்றணுமே. எங்க சபையில ஊற்றணுமே. ஒரு பின்மாறி மழை வேணும்பா. ஒரு பின்மாறி மழை வேணும். தண்ணி இல்லாத மேகங்கள் அநேகம் என் வாழ்க்கையில பார்த்துட்டோம். அநேகம் பார்த்துட்டோம். இனி அப்படி வேண்டாம்ப்பா. ஒரு மகிமையை ஊற்றுங்க. ஒரு மகிமையை ஊற்றுங்க. ஒரு மகிமையை ஊற்றுங்க. எத்தனை பேர் கேட்கிறீங்க? தண்ணி இல்லாத மேகம் வேண்டாம். வெறுமை வேண்டாம். என்னை சுத்தி இருக்கிற ஏமாற்றங்கள் வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய மகிமைய, உம்முடைய மகிமைய எங்க மேல ஊற்றுவீராக. உடவால மாதிரி ஆந்தரா அதரகத்துடா அதரவலவோடி ஆந்தரே. ஒரு கையளவு மேகம் எழும்பட்டும். ஒரு கையளவு மேகம் எழும்பட்டும். ஒரு மகிமையை கொண்டு வருகிற கையளவு மேகம் எழும்பட்டும். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? ஒரு கையளவு மேகம், ஒரு கையளவு மேகம் அதரகத்துடா உடவால மாதிரி ஆந்தரா. என் வீட்டுக்காக, என் குடும்பத்துக்காக ஒரு கையளவு மேகம் எழும்புவதாக, எழும்புவதாக, எழும்புவதாக. ரட்சிப்பின் மேகம், மகிமையின் மேகம், பெரும் மழையை கொண்டு வருகிற கர்த்தருடைய மேகம் எழும்புவதாக, எழும்புவதாக. ஜோமனுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மேகம் எழும்பட்டும். கர்த்தருடைய மேகம் எழும்பட்டும். கர்த்தருடைய மகிமை எழும்பட்டும். எங்களுக்காக எழும்புவதாக. ஒரு மேகம் எங்களுக்கா எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. சோதராம் 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 சோதரா. ரெண்டு கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை சுற்றி உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும்ப்பா. ஒரு பின்மாறி மலையை எங்களை சுற்றி ஊற்றுங்கப்பா. எங்களை சுற்றி ஊற்றுங்கப்பா. எங்களை சுற்றி ஊற்றுங்கப்பா. உடபாலா மாதிரி ஆந்தாரா பின்மாறி மலையை எங்களை சுற்றி ஊற்றுங்கப்பா. கடைசி காலத்தில் நிற்கிறோம். எங்கள் தேசத்தின் மேலே ஊற்றுங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்கள் தேசத்தின் மேலே ஊற்றுங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தின் மேலே ஊற்றுங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு பின்மாறி மலை வேணும்ப்பா. ஒரு மின்னல்கள் வேணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும் ஆண்டவரே. பாதாளத்தின் வல்லமைகளை நிர்மூலமாக்க ஒரு மின்னல் வேணும்ப்பா. ஆமே நாமே. தண்ணி இல்லாத மேகங்கள், காணல் நீரை போல நிறைய காரியங்கள் சபைகளை சுற்றி கிடக்குதப்பா. உலகத்தை சுற்றி கிடக்குதப்பா. இதெல்லாம் மாறணும். எங்க தேசத்தின் மேல ஒரு பின்மாறி மலையை ஊற்றுங்க. பின்மாறி மலையை ஊற்றுங்க. எங்க திருச்சபைகள் மேல ஒரு பின்மாறி மலையை ஊற்றுங்க. இயேசு ஆராதிக்கிற ஒவ்வொரு சபைகள் மேல ஒரு பின்மாறி மலையை ஊற்றுங்க. ஒரு அபிஷேகத்தின் மலையை ஊற்றுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்க சபை
சபைகள் மேல ஒரு பின்மாறி மகிமையை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. மின்னல்களை ஊற்றுங்க ஆண்டவரே. சபைகள் எல்லாம் கர்த்தரோடு இணையட்டும், சபைகள் எல்லாம் கர்த்தரோடு இணையட்டும். கடைசி காலத்துல வாழ்றோம், கடைசி கால ஊழியங்கள் கர்த்தரோடு இணைவதாக. நம்ம கண்ணு முன்ன விழுந்து போனவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்ணு முன்ன விழுந்து போனவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. விழுந்து போன அநேகர் உண்டு. மேகத்தை போல, தண்ணி இல்லாத மேகத்தை போல விழுந்து போனவர்கள் அநேகர் உண்டு. ஜெபம் பண்ணுங்க. அந்த பாதாள குழிக்குள்ள இருந்து கர்த்தர் தூக்கி விடட்டும், ஆண்டவர் தூக்கி விடட்டும். எத்தனையோ பேர் விழுந்து போயிட்டாங்கப்பா. விழுந்து போன ஒவ்வொருவரையும் அந்த சுழல்ல இருந்து தூக்கி விடுங்க. துர்ச்சன பிரவாகத்தில் இருந்து தூக்கி விடுங்க. ஒரு மின்னலை அனுப்பி அவைகளை கலங்க பண்ணுங்க. ஆண்டவரே, விழுந்து போன ஒவ்வொருவரும் கர்த்தரோடு இணைக்கப்படுவார்களாக, இணைக்கப்படுவார்களாக, இணைக்கப்படுவார்களாக. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் இருதயமோடு இணைஞ்சிரட்டும்பா, என் இருதயமோடு இணைஞ்சிரட்டும்பா. என் வாழ்நாள் எல்லாம் நான் உம்மோடு இணைஞ்சு ஓட எனக்கு ஒரு கிருபையை தாங்கப்பா. உம்மோடு இணைஞ்சு ஓட மட்டும் கிருபை தாங்கப்பா. பாவத்தில் விழாதபடி, உலகத்தில் விழாதபடி, தெய்வத்துக்கு பயப்படுற பயம், கர்த்தரை சார்ந்து ஓட எங்களுக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். 5வது மாதத்தின் முதல் நாளுக்காய் ஸ்தோத்திரம். மின்னல்களை உண்டாக்கி அவரவர் வயலில் பயிர் உண்டாகும் மழையை கட்டளையிடுகிற நல்ல ஆண்டவர், நீர் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மின்னல்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எங்கள் வீடுகளுக்குள்ள விதைக்கட்டும். அந்த மின்னல்கள் பாதாளத்தின் அதிகாரங்கள் எங்கள் வீடுகளுக்குள்ள உடைக்கட்டும். அந்த மின்னல்கள் எங்கள் வீடுகளை சுற்றி இருக்கிற தண்ணி இல்லாத மேகங்களை உடைக்கட்டும். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் கிருபை தரணும். கடைசிய காலம் துணிக்கும்போ வானத்தில் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் ஒரு மின்னல் வீசும். அன்னைக்கு ஆண்டவர் தம்முடையவர்களை சேர்த்து கொள்ளுவார். சேர்த்து கொள்ளுகிற அன்று நாங்கள் அந்த மின்னலில் கர்த்தரோடு இணைந்து கொள்ள, நாங்களும் ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் யாவர் மேல் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். வெளி மாவட்டங்களில், வெளி மாநிலங்களில், வெளி தேசங்களில் தங்கி வேலை செய்கிற படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். வியாதிகளுக்கு, பலவீனங்களுக்கு விளக்கணும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து நடக்கிற ஜெப நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமை நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.